ரஜினிகாந்த் ஒரு படத்தை நடிப்பார். அந்த படத்தை நடித்து முடித்து விட்டு அடுத்த 3-4 மாதங்கள் அவர் இமயமலை பக்கம் போவார், பெங்களூருக்கு போவார், அவருடைய நண்பர்கள் எல்லாம் சந்திப்பார், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பார். அதற்கு பிறகு அடுத்த கம்பெனி ஃபர்ஸ்ட் அறிவிப்பாங்க, அப்புறமா டைரக்டர் அறிவிப்பாங்க, அப்புறமா கதாநாயகி யார், மியூசிக் டைரக்டர் யாருங்கெல்லாம் அறிவிப்பாங்க. ஆனால் தாசே ஞானவேல் அவர்கள் டைரக்ஷனில் வேட்டையன் அப்படிங்கிற ஒரு படம், ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிற அந்த தருணத்திலேயே அது அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த படம் எடுத்து பரபரப்பாக ஷூட்டிங்கு குமரி மாவட்டத்தில் அங்கே அங்கெல்லாம் ஷூட்டிங் போயிட்டே இருக்கிற அதே தருணத்தில் படம் 60% ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே அடுத்து லோகியோட படம் தான், லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற படம் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் ரஜினி குறித்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அதுக்கு சில நாட்கள் கழித்து கூலி அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கிறாங்க. அமிதாப் நடித்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அடித்த ஒரு படம் தான் கூலி அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த கூலி ஹிந்தி திரைப்படம், அந்த திரைப்படத்துல அமிதாப்க்கு ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து நடந்துரும். அந்த படத்துல அந்த காட்சியை காமிக்கும் போது இந்த சமயத்துலதான் அமிதாப்புக்கு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்றதையும் காமிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கு எனக்கு. மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற அந்த படம். அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து கூலி அப்படிங்கிற பெயர்ல நம்ம சரத்குமார் நடித்து அந்த படம் பெரிய வெற்றியை தரலைங்கிறதும் இங்கே பதிவிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆக வேட்டையன் பராக் பராக் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடியே அதற்கு இன்னும் வேட்டையனுடைய ஆடியோ இருக்கு. அந்த ஆடியோ லான்ச்சில் என்ன தெரிக்க விட போறாரோ ரஜினி சார் பேச்சில் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த வேட்டையனுக்கு முன்னாடியே கூலி அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிச்சு இளையராஜா பாடல்கள் அதுக்குள்ளார அந்த இளையராஜா பாடல்களுக்கு சன் டிவி எங்கிட்ட ரைட்ஸ், சன் பிக்சர்ஸ் எங்கிட்ட ரைட்ஸ் வாங்கலை, இயக்குனர் எங்கிட்ட ரைட்ஸ் வாங்கலை அப்படின்னு சொன்னாங்க. ரைட்ஸ் வாங்கணுமா அப்படின்னா, ஆமாம் கொஞ்சம் உங்கள் பேரை பயன்படுத்திக்கிறேன், உங்கள் இசையை இந்த இடத்துல பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு ரைட்ஸ் வாங்கத்தானே வேணும். அதுதானே ரைட்டான விஷயம் இல்லையா? மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தினுடைய டைட்டில் இருந்து கண்மணி அன்போடு அந்த பாட்டு, அதற்கு அடுத்தாப்புல கிளைமாக்ஸில் அப்படின்னு படம் நெடுக வந்திருக்கிற அந்த விஷயத்துல கூட இளையராஜாவிடம் முறையாக அனுமதி வாங்கி அந்த டைட்டில்லையே இசைஞானி இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் கார்டில் போட்டிருப்பாங்க. ஆனா இங்க சன் பிக்சர்ஸ் அப்படி எந்த அனுமதியும் வாங்கவில்லை அப்படிங்கிறதுனால அவர் அந்த உரிமையை கேட்கிறாரு இளையராஜா. இதுல ஒரு கொசுறு தகவல் என்னன்னாக்க, இளையராஜா இது மாதிரி ராயல்டி கேட்கறதையோ அல்லது ரைட்ஸ் என்கிட்ட வாங்கல அப்படிங்கிறதையோ, இதுக்கு உரிய தொகையெல்லாம் கொடுங்கன்னு அங்கங்க கேட்டுட்டு இருக்கிறதோ அவர் ஜோப்ல போட்டுக்கிறதுக்காக இல்லைங்கிறதும், இசை கலைஞர்களுடைய சங்கத்துக்காக அந்த ராயல்டி தொகையெல்லாம் அவர் கொடுத்துட்டு இருக்கிறாருங்கிறதும், அந்த தொகையெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்கல்ல இசைக்கலைஞர்கள், நம்ம சினிமாவில் மியூசிக்கு வாசித்து கொண்டிருந்த அந்த இசை கலைஞர்கள்லாம் இன்னைக்கு வேலை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு டொக்கு துக்கு புக்கு பக்கு பக்கி பிக்கி பிக்கி கக்கா கப்பா காக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின்ல எல்லா வேலையும் இன்னைக்கு இருக்கிற இசையமைப்பாளர்கள் பண்ணிடுறதுனால வயலினிஸ்டுக்கோ கிட்டாரிஸ்டுக்கோலாம் வேலை கிடையாது. அவங்களுக்கெல்லாம் பூவா. அதுக்காக அந்த நலிவுற்ற இசைக்கலைஞர்களுக்காக இளையராஜா அந்த தொகையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இளையராஜா மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கிறாருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. இது மேட்ரு கிடையாது. ஆக 73 வயது ஆகியும் கூட நான் தாண்டா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத சொல்லாமல் செயலில் காட்டி இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்துக்கு உரியவராக, வசூல் ராஜாவாக, வசூல் சக்கரவர்த்தியாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜெயிலருக்கு அப்புறம் வேட்டையன், வேட்டையனுக்கு அப்புறம் கூலி அப்படின்னு தொடர்ந்து பரபரப்பா எங்கிக்கிட்டே இருக்கார் ரஜினி அவர்கள். அதுதான் ரஜினி சார். அந்த சுறுசுறுப்பு தான் ரஜினி சார், அந்த வேகம் தான் ரஜினி ஸ்டைல். அதே போல உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் விக்ரம் படம் பல வருட இடைவெளிக்கு பிறகு விக்ரம் படம் கொடுத்தாரு. மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியை ஆரம்பிச்சதுனாலேயே அவரால் அடுத்தடுத்து படங்கள் பண்ண முடியாம இருந்தது. இதுக்கு நடுவில் படமே விடாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மிச்ச சொச்ச காட்சிகள் எடுத்து அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்கிய விஸ்வரூபத்தினுடைய காட்சிகள் எல்லாத்தையும் உச்சால் புச்சால் வேலை எல்லாம் பண்ணி விஸ்வரூபம் 2ன்னு விட்டாரு. அது பெரிய மரியாதையை தேடித்தரல. அதுக்கப்புறம் மக்கள் நீதி மைய செயல்பாட்டிலேயே அவர் தீவிரமா அங்கங்க இருந்தாரு. கோயம்புத்தூர்ல நின்னாரு. ஒரு சொற்ப வாக்குகள்ல அவர் தோல்வியும் அடைந்தார். இதற்கு இடையில ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்துல இதே லோகேஷ் கனகராஜை வைத்துக்கொண்டு ரஜினி சாரை வைத்து நடிக்க வைக்க பெரும் முயற்சி நடந்தது.
ஆனா கடைசி கட்டத்துல அது முடிவடைந்தது. அது நிறைவேறாம போயிடுச்சு. உடனே கமல் நடிக்க வேண்டிய கட்டாயத்துல நடிக்க ஆரம்பிச்சார். விக்ரம் அப்படின்னு ஒரு படம் உருவானுச்சு. இதன் பிறகு அவர் பிக் பாஸ்ல ஒரு பக்கம் தீவிரமா இருக்கிறாரு. அடுத்தடுத்த படங்கள் தயாரிக்கிறதுல, சிவகார்த்திகேயனை வச்சு தயாரிக்கிறதுல, சிம்புவை வச்சு தயாரிக்கிறதுல, அப்படி இப்படின்ற ஒரு பரபரப்புல இருக்கிற அதே சமயத்துல கிட்டத்தட்ட 1987 பிறகு நாயகன் திரைப்படத்திற்கு பிறகு மணிரத்னம் கமல் இருவரும் இணைந்து தக் லைஃப் அப்படின்னு ஒரு படம் ஆரம்பிக்க போறதா ஒரு அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்புல கமல்ஹாசன் மிரட்டி எடுத்தாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அந்த படத்தினுடைய வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. அதனுடைய ஷூட்டிங் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்க, அந்த படத்துல நடித்த நடிகர்களோட தேர்வு செய்த நடிகர்கள் வேணா விலகி இருக்கலாம். ஜெயம் ரவி நடிக்கிறதா இருந்தது, டக்குன்னு விலகினாரு. இன்னொரு நடிகர் நடிக்கிறதா இருந்தது, அவர் விலகினாரு. இப்படி அவங்களுக்கு பதிலாக இவங்க, அவங்களுக்கு பதிலாக இவங்க அப்படின்னு எல்லாம் வந்துட்டு இருந்தது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்க, நீண்ட காலமாக கரோனா காலத்துக்கு முன்னாடியே எடுக்கப்பட்டு பிறகு தொய்வடைந்து பிறகு மீண்டும் உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயண்ட் அது அவங்க இவங்கெல்லாம் ஒரு கொலாபரேஷனாக வச்சுக்கிட்டு இந்தியன் 2 எடுத்து அது ஜூன் 1 அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு பிரம்மாண்டமான முறையில் நடக்க இருக்குது. ஜூலையில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் சொல்ல போனால் இந்தியன் 2 அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்தியன் 3யும் அடுத்த வருடத்தில் வரப்போகுது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு நடுவுலையே தன்னுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் திரும்ப லோகேஷ் கனகராஜ் கூட அவர் நடிக்க போறாருன்னு ஒரு பேச்சு அடிபடுது. ஏற்கனவே அவர் ஒப்பந்தம் செய்தபடி வினோத்தை திரும்ப கூப்பிட்டு வினோத் கமலை வைத்து இயக்க போகிற படமும் திரும்ப ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டுட்டே இருக்கு. ஆக இத்தனை வயதிற்கு பிறகும் 80களில் கால் ஊன்றிய எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்திற்கு பிறகு கமல் ரஜினின்னு ஒரு காலகட்டம் 80களில் தொடங்கியது. இன்னைக்கு சிம்பு இருக்க, தனுஷ் இருக்க, சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி இருக்க, அஜித் விஜய்னு இருக்க, சூர்யா கார்த்தின்லாம் இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் கூட சூப்பர் ஸ்டாருடைய காலகட்டமாகவும் உலகநாயகனுடைய காலகட்டமாகவும் இந்த 2024 கூட அது பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. ஒரு ஸ்பீட் எடுத்து போய் டாப் கியர்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு எனர்ஜெட்டிக்கான விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. என் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருக்கிற கமல் சாரும் ரஜினி சாரும் மிகச்சிறந்த ரோல் மாடல்கள். அந்த ரோல் மாடல்களை உண்மையான ரோல் மாடல்களாகவே எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற நான் சொன்ன இந்த பட்டியலில் இருக்கிற நடிகர்கள் எல்லாரும் வருஷத்துக்கு 3 படம் அப்படின்னு கொடுத்தாக்க இண்டஸ்ட்ரி வாழும், சினிமா வாழும், சினிமா ரசிகர்களும் உற்சாகம் அடைவார்கள். நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நல்லபடியான ஒரு படத்தை கொடுத்தா அதை ரசிக்கிறதுக்கும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கும் ஒரு கூட்டம் எப்பவுமே உண்டுங்கிறது தான் தமிழ் சினிமா சொல்லுகிற யதார்த்தமான விஷயம். இன்னைக்கு ஹாட்ஸ்பாட் மாதிரியான ஒரு படங்கள் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்ற படங்களா இருக்கு. அதனாலதான் ஒரு படம் ரிலீஸ் ஆகி பல நாட்கள் கழித்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வருது. இன்னும் சொல்ல போனா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல 2 ஓடிடியில வருது படம். ஹாட்ஸ்பாட் வந்திருக்கு, ஒரு பக்கம் அமேசான்லையும் இன்னொரு பக்கம் ஆகாவிலையும் வருது அப்படின்னா அந்த படத்தினுடைய வெயிட்டை நாம புரிஞ்சுக்கணும். மஞ்சுமல் பாய்ஸுங்கிற ஒரு மலையாள மொழி படம் தமிழ்ல எத்தனை நாள் ஓடிச்சுங்கிறதும், அரண்மனை 4 படத்தை வாங்கறதுக்கு ஆள் இல்லாம ஓடிடிலாம் வாங்கறதுக்கு ஆள் இல்லாம இருந்ததையும், இப்ப படம் 3 வாரங்களை கடந்து 4வது வாரம் ஓடிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட 25 கோடியிலிருந்து 30 கோடி ரூபாய்க்கு பேசி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அரண்மனை 4 வாங்கப்பட்டிருக்குங்கிறதையும் நம்ம கொஞ்சம் இங்க கூர்ந்து கவனிக்கணும். ஸோ ஒரு படத்தை எப்படி என்டர்டைன்மெண்டா கொடுக்கறது, எப்படி மெசேஜோட கொடுக்கறது அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் தெரிந்து கொண்டு ரொம்ப தெளிவா கதையை கேட்கணும். ஹீரோயிசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அந்த படம் இன்னைக்கு ஓடாதுங்கிறது தான் நிதர்சனமான விஷயமா இருக்கு. ஹீரோயிசம் எல்லாம் அடிபட்டு வேறு விதமான கதைக்களத்தை எல்லாம் ரசிகர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியிருக்கு. அனிருத்து ஒரே ஒரு பிட்டு டியூன் போட்டதையே அடுத்த 1வது நிமிஷத்துல இது அலிபாபா 40 திருடர்கள் இருந்து எடுத்த டியூன் அது அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு ரசிகர்கள் தெல்ல தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்தாக்க இது கொரியன் படத்தோட கதையா அப்படிங்கிறாங்க. ஒரு குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சாக்க இப்படி ஒரு படம் எப்போ வந்து தெரியுமா இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ரசிகர்கள் ரொம்ப தெளிவானவர்களா இருக்கிறாங்க. அப்ப ஹீரோயிசம் எடுபடாது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொண்டு இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கள் நல்ல கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கமல் ரஜினி போல அடுத்த அந்த இடத்தை பிடிப்பவர்கள் யார்,
அதை இன்னும் 20 வருடங்களுக்கு கட்டி ஆள்பவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகரலாம் அப்படிங்கிறது என்னுடைய யோசனை, என்னுடைய ஆசை, என்னுடைய ஐடியா. வணக்கம்.